என்ன பாஸ் குளோரோஃபார்ம் குடிச்ச மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேட்கிற மூடியே வரல சித்தப்பு. மூடு வரலையா? 50 லட்சம் ரூபா பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே 80 லட்சம் ரூபாடா. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூடு வேற வரணுமோ? முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழியே பாரு. என்னடா அப்படி பாக்குற? மிஸ்டர் அழகப்போ, அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான்னு அர்த்தம். பத்திக்கிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லவ்வா? அப்ப பணம்? பணம் என்ன பாஸ், பெரிய பணம். காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சூர்யா ஜோதிகா, இவங்கெல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க. அத பாக்குறப்போ இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் இவனுக்கு ஜூஜூபி. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? டேய், நீ இந்த கதை புஸ்தகத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாரிச்சிருப்பியடா. நீ கெடுறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது நான் அவங்களை கெடுக்கிறேனா? டாமி இதவே சொல்லிக்கிட்டு சித்தப்பு, பாஸ் சொல்றதா கரெக்ட். அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளேயே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு. முள்ளு செடியெல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு. கேலண்டர்ல தேதியை திருப்பினா பிப்ரவரி 14th தெரியுது. 1000 பட்டாம்பூச்சிகள் அடி வயித்துல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்கிற மாதிரி இருக்கு. அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்பு? டேய், இப்படின்னா பேசுனா அவள்கிட்ட காசு வாங்க முடியாதுடா. அழகப்போ, பணம் என்ன பெரிய பணம்? எத்தனையோ பேர் காதலுக்காக. யாரு இப்பதான் அதை சொன்னேன். சித்தப்பு, என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன ராணுவ மந்திரியாடா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்க? என் மேன்சனை நான் கைப்பற்ற பார்க்கணும். இந்த வம்புக்குன்னா நான் வரல, என்ன ஆளை விட்டுருங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழகப்பன். அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல. என்னதான் வீட்டை இழைச்சு வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம். அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும். அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க. ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு சோழியை முடிச்சு. இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைலு. உங்க ஊர் ஸ்டைல்லாம் நமக்கு ஒத்து வராது. என் ரூட்லயே வந்து என் காதல் ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். அது என்னடா ஓர் ரூட்டு? இதுக்குதே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன் ரூட்டு சரிப்பட்டு வராதடா, ஏன் ரூட்டு தான் சரிப்பட்டு வரும்னு. இந்த காலத்து பசங்க பேஸ்புக் SMS போற காலத்துல அவள்கிட்ட போய் கவிதை சொல்றாளா, கண்ணே கலா உன் இதயத்தின் நிலான்னு. அதே அவ கட் பண்ணி விட்டு போயிட்டா. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சூரியன் பட்டாதான் தாமரை மலரும். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவை. அதனால அவளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பே இல்லையே. தப்பே இல்ல. இன்னும் 4 மாசத்துல அவ படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல போய் ஒரு கிளினிக்க போடுவா. இந்த மாதிரி பெரியவருக்குன்னா ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்களோட சேர்ந்து நீ பாசிய பிறகு. சரி அழகப்போ, அதுக்கு என்னதான் முடிவு? உன்னைய தொலைச்சாத்தே முடிவு. சரி கேட்டுட்ட சொல்றேன். இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம், காலையில தாலிய கட்டுறோம். சித்தப்ப, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆமா, இது பெரிய முல்லை பெரியார் உடன்பாடு, காவேரி உடன்பாடு. உலகம் பாஸ்டா போய்கிட்டு இருக்குடா. டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நீங்க 2020 பார்த்துக்கிட்டு இருக்க. மனிதனுக்கு ஆயுள் 60 வரைக்கும் தான் இருக்கு. நீ 59 வரைக்கும் அலையணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? பாஸ், அழகப்பூ டெய்லி ஆஃப் அடிச்சு சொல்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒத்துக்க பாஸ். அழகப்பூ சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நைட்டா தூக்கிடும். என்ன சொல்ற? ஓகே தான் சொன்னேன். சரி. யாரு பாதி இந்த நேரத்துல? ஹலோ. ஹாய். ஹாயா, யார் அது? கார்த்திகா, ஐம் கார்த்திக். கார்த்திகா? ஆமாங்க, நான் தான். என்னவோ தெரியலங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து என் கால் தரையில படவே மாட்டேங்குதுங்க. தரையில பட மாட்டேங்குதா? ஏன் பேய் அதாவது மாறிட்டனா? என்னமோங்க, எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. எதை? நிஜமாதாங்க. இப்பவே உங்க ஹாஸ்டல் காம்பவுண்ட் எகிரி கோச்சு வந்து உங்க பக்கத்திலே இருக்கணும் போல தோணுதுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட நினைச்சதாங்க ஒரே டென்ஷனாவே இருக்குங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அதாங்க அந்த குண்டு பூசணிக்கா. ஏங்க, உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலங்க. நல்லா டிப்பர்ல ஒரு சைஸ்ல ஒன்னு கூடவே வச்சுக்கிட்டு சரியானவ அவளை பார்த்தாலே அப்படி எரியுதுங்க. நெளிஞ்சு போன அலுமினியம் அண்டா மாதிரி. இதெல்லாம் அம்மாவாசைக்கு சூடம் கொளுத்தி உடைக்கதாங்க யூஸ் பண்ணோம். இத பாருங்க கார்த்திகா, அந்த பப்ளி மாசம் உடனே கட் பண்ணிருங்க. இல்லனா நம்ம இமேஜ் தாங்க ஸ்பாயில் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு புரியுது, உனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன கார்த்திகா ஒரு மாதிரி பேசுற?
உன் குரல் கூட வேற மாதிரி இருக்கு. மாறாம எப்படி இருக்கும்? என் குரல் என்ன மாதிரி தானே இருக்கும். யாரு? ஒரு கொடி மேடமா? என்ன தில் இருந்தா நீ எனக்கே ஃபோன் பண்ணி என்னைய கலாய்ப்ப? ஒரு தமாசு போங்க. உங்களுக்கே ஃபோன் பண்ணி உங்களே. டேய் 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 நிறுத்துடா. ஆளை பார்த்தா மேடம் இல்லனா குண்டு பஸ்னிக்காயா? டேய் மாவனே ஐயோ, என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? காவாத்தங்க கலக்கி ஊத்த ஒட்டு விடி உருள மாட்டேங்க. தூ தூ தூ. ஸ்டூடெண்ட்ஸ், MCIல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாராவது புது தீசிஸ் ரெடி பண்ணா அவங்க உடனே அப்ளை பண்ணலாம். யாராவது ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு தேராது போல் இருக்க. ஏமா கார்த்திகா, நீ டெங்குக்காக புது ஃபார்முலா ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ண வேண்டியதானே? அனிமல் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். ஹியூமன் டெஸ்ட்டுக்கு தான் ஆள் யாரும் கிடைக்கல. அதுக்கு தான் நம்ம சார் இருக்காரா? டேய். இல்ல சார், இதுக்குன்னு ஆள் சப்போர்ட் பண்ற நம்ம ராஜா பாண்டி இருக்கானே, அவனுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு சொன்னேன். ஆமா, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா. இல்ல சார், சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பயந்துகிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். இத பார் கார்த்திகா, நீ சூஸ் பண்ணிருக்கிறது நல்ல சப்ஜெக்ட். ட்ரை பண்ணு, கண்டிப்பா முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். வாங்க சார். இன்னைக்கு துணிஞ்சு இவன்கிட்ட கேட்டுற வேண்டிட்டான். ஏண்டா மாறி, இந்த சப்ளை ராஜபாண்டி வேற ஏதாவது சப்ளை பண்ணுவானா? என்ன முறைக்கிற? அருமண்டா போன் எடுங்க பாஸ். இருக்கட்டும். பாஸ் யாரு என்னன்னு தெரியணுமா? வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது பாஸ். ஏதாவது முக்கியமான போனா இருக்க போதே. அட என்ன பாஸ்? கார்த்திகா, சொல்லுங்க கார்த்திகா. கார்த்திகா உன்னை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றா. கொஞ்சம் காலேஜ் வரியா? இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வா. மேடம் தெரியாம வண்டி மாறிட்டேன். மாறி ஏறதுக்கு இது என்ன ஷேர் ஆட்டோவாடா? பீச்ல டிராப் பண்ணிடுறீங்களா? பீச் என்னடா, பீகார்ல டிராப் பண்றடா. தபார், நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போடு. கையெழுத்தா? ஆமா, இதுல என்ன சார் எழுதிருக்கு? நாங்க பண்ண போற டெஸ்ட்ல உனக்கு அலர்ஜி ஏற்பட்டாலோ, சொறி சிரங்கு படை ஏற்பட்டாலோ, கண்ணு காது மூக்கு அவிஞ்சு போனாலோ, இல்ல லிவர் வெடிச்சு போனாலோ, மூளை செதறி போனாலோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு. போடு. ஒரு கையெழுத்து என்ன சார்? 1000 கையெழுத்து போடலாம். உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம், கங்க்ராச்சுலேஷன். உங்க ரிசர்ச் பேப்பரை MCI அப்ரூவல் பண்ணிடுச்சாம. ஆல் தி பெஸ்ட். நான் கூட 1979ல ஸ்டூடண்ட் நம்பர் 1. போதும். ஸ்டூடெண்டா இருந்தாராமா. அம்மா, எனக்கு இந்த இங்கிலீஷ்னா தெரியாதுமா. நீ ஏதோ அந்த மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதா தம்பி கார்த்திக் சொன்ன. அதுக்கு என் வாழ்த்துக்கள். அதை நிறைய கண்டுபிடிங்க. அதே மாதிரி குறைச்ச விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு வழியவும் கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம மக்கள்லாம் நோயால கஷ்டப்படுறத விட மாத்திரை மருந்து வாங்குறதுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு மேம் தான் வந்துட்டாங்களே, பார்ட்டி ஆரம்பிக்கலாமே. எப்ப பாரு சாப்பிடவே அலைய. இதுதானே வந்திருக்கோம். சரி விடு. ஓகே. ஏப்பா சப்ளையர், அத மேடம் போய். இது என்ன கிரேப் ஜூஸ்? எஸ் மேம். என்ன இது? இப்படி கொண்டா. எல்லாருக்கும் வேற ஆர்டர் பண்ணிட்டு நமக்கு மட்டும் கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒருவேளை ஏதாவது கலந்துருப்பானுங்களோ? இவனுங்களை நம்ப முடியாது. இந்தப்பா மேம், எனக்கு ஜூஸ் எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போயிடு. இல்ல ஓகே சார். நீ இத வை. நீ இத குடி. நான் அத குடிக்கிறேன். பாஸ், அவங்களுக்கு வேற ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்க இதையே குடிங்க. வேணாம் வேணாம், பரவாயில்ல. நீங்க வேற ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் இதையே குடிக்கிறேன். ஆத்தாடி. ஐயோ, ஆத்தாடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க குடிக்கல? தேங்க்யூ. என் சரக்கு போச்சடா, என்ன பண்ணுவே? சித்தப்பு, என்னப்பா இது? நான் தான் மேடத்துக்கு தெரியாம ஆப்பிள் ரம் ஆர்டர் பண்ணேன். ரம்மா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சிஸ்டர். டேய், என்னடா சிஸ்டர்? டாக்டர்னு சொல்லு. சரி டாக்டர். அம்மா, நீ மட்டும் ஏன்டா இவ்வளவு கருப்பா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். டாக்டர், அது ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது கரண்ட் கட் ஆயிருச்சா, இருட்டுல பிறந்து அதே இப்படி இருட்டா இருக்கேன் சிஸ்டர். டாக்டர், இங்க இருந்த கிளாஸ காணோம் சிஸ்டர். இது ஒரிஜினல், இது ஊறடிச்சது. இத சாப்பிட்டா லேட் ஆயிரும், இத சாப்பிட்டா சீக்கிரமே ஏறும். வார்டன், இதெல்லாம் வேண்டாம். வேற வேற ஏதாவது ஆசையா சொல்லு. ஆசையா எதை சொல்லல? மீன் குழம்பு. ஐயோ, ஏன் வேற எந்த குழம்பும் பிடிக்காதா?
சரியான ஆளு சார் நீங்க. கோச்சுக்காத. இன்னைக்குதான் நீ வாழை மீன் மாதிரி வலுவலுன்னு இருக்க. இந்தா, கொஞ்சம் குடி 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 குடி. வேண்டாங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. யாரு பார்க்க போறாங்க? துபாயில இருக்க உன் புருஷனா பார்க்க போறேன். அட நீ வேற, அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. இந்நேரம் அவன் மண்டையை போட்டிருப்பான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒருவேளை அவன் திரும்பி வந்து கேட்டாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். புரியுதா? டாக்டரை காண. ஐயோ, நீ வாயில வச்சு உறிஞ்சும் போதே அவ்வளவு ஸ்வீட்டியா இருக்கு. என்ன லைட்டு? யாருமா? போஸ் வேணுமா? இந்த போஸ் இரு இரு இரு. இந்த போஸ் ஓ நல்ல போஸ். எங்க இது நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? ஏ கார்த்திகா, என் பெர்மிஷன் இல்லாம எப்படி இங்க வந்த? ஏய், ஹாஸ்டல்ல எங்களை அரைச்சு வச்சுட்டு இங்க இவனை தள்ளிட்டு வந்து என்ன கேள்வி கேக்குறியோ? என்ன கைய வச்சா? தள்ளி அந்த பக்கம். ஏமா படிக்கிற பொண்ணு தண்ணி போட்டியா? ஆமா, அத கேட்க நீ யாரா? நான் யாரா? என்ன நல்லா பாருமா, தெரியல? தெரியல போட. பள்ளி மண்டையனுக்கே அடியா? பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எக்ஸ்டர்னல் எங்க இருந்து சார் வராங்க? மணிப்பால்ல இருந்து. ஓகே சார். இப்போ இருக்குடி. என்னடியாச்சு? பார்ட்டிக்கு போகாதான் எவ்வளவோ தடவை சொன்னேன். அங்க போய் கண்டதையும் குடிச்சிட்டு பிரின்சிபலே அடிச்சிட்டாலாமா. இப்போ என்னடி ஆகும்? டிசி கொடுத்துருவாங்க. ஏய் நீ வேற 2 பெக் அடிச்சதுக்கெல்லாம் டிசி கொடுத்துருவாங்களா? எனக்கு என்னவோ இன்டர்னல் மார்க்ல கை வச்சிடுவாங்களோன்னு தோணுது. எஸ். அது ஒண்ணும் இல்ல மேடம். நேத்துக்கு செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அத கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சார் ரொம்ப பணிவா இருக்கீங்க. ஐயோ, விட்டா நான் பூமிக்கு அடியிலேயே போய் பூந்துக்குவேன். ஆனா மேடம் கொஞ்சம் தெனவட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. அதானே பாப்பா சொல்லுதுல்ல. ஒண்ணு இல்ல, மேடம் சொல்றாங்களேன்னு சொன்னேன். ஏமா, கொஞ்சம் பணிவா இருந்தா நல்லது இல்ல? எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல நீ இப்படி நின்னா ஏதாவது வில்லங்க வந்துட போதுமா? கார்த்திகா, என்னது? இல்ல மேடம், நேத்து நடந்த தவறுக்கு நீங்க எங்களை மன்னிச்சுட்டா நல்லா இருக்கும். மன்னிப்பு கேட்டாங்க. அவ்வளவு நல்ல மனசு. நீங்க செல்போன் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேஃப்டியா இருப்போம். மேடம் எதுக்கு கூப்பிட்டீங்க? டெலீட் பண்ணிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? வர எக்ஸாம்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்டர்னல் மார்க்ஸ் ஃபுல்லா போடணும். ஐயோ, ஃபுல்லா போற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட அரியர் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணணும். பண்ணிடுறேன். அதை தாண்டி எனக்கு என்ன வேலை? அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை கொஞ்சம் டெலிட் பண்ணி. அது எப்படி உடனே செய்ய முடியும்? முதல்ல எக்ஸாம்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் மெமரி கார்டையே கொடுத்துடுறேன். ஓகே? என் சேர்ல உட்காந்து எனக்கே நீங்க அட்வைஸ் பண்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. போலாமாமா? வந்து தொலை. மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. அவருக்கு தகுந்த மருந்து கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவன்டா இப்படி ஒரு டாக்டர்? ஐயா, வயிற்று வலிக்குதையா, தாழ முடியலையா? பூரா பேரும் கவரோட நிக்கிறாங்க. சீக்கிரம் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க, கழுத்து வலிக்குது. மிஸ்டர் அப்பாசாமி. அப்பாசாமி இங்க யாரு? அப்பாசாமி யார்? எங்க அப்பாசாமி? நான் தான் நினைச்சேன் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பையன் தான் வேணும். ஏன் பையனா? ஆமா, இங்க மகாலட்சுமிங்கிறது யாரு? நான் தான் நினைச்சேன் நீங்க தான் மகாலட்சுமியா இருப்பீங்கன்னு. யாரு கேட்டு இந்த ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணீங்க? யார கேட்கணும்? யார கேட்கணும்? யூ நோ ஒன் திங், MBBS படிச்சா கம்பல்சரியா 1 இயர் வில்லேஜ்ல சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. அதனால தான் இந்த கிராமத்திலே சேவை பண்ணட்டும்னு பெர்மனண்டா ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்கோம். நல்ல விஷயம் தானே. நோ, we won't allow. அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் அப்போ ஓன்னு கத்துற? பெரிய அதிகாரி பேச விடியா? ஆபீசர் நீங்க பேசுங்க. சார், உங்க பையன் 1 வருஷம் காரைக்குடியில சர்வீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கார்த்திக் சார், நீ பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு கார்ல ஏறு. நான் உன்னை கொண்டு போய் காரைக்குடியில டிராப் பண்ணிட்டு நீ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சார். ஒண்ணு இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு சட்டம் இருக்காடா? அம்மா ப்ளீஸ்மா, ஒரே வருஷம் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. அப்பா, கவர்மெண்ட் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்பா. அம்மா சொன்னா கேளுமா ப்ளீஸ். என்ன இது அக்கறமா இருக்கு? ஊருக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சான்னு பார்த்தா வெளியூருக்கு கூட்டு போறேன்றாங்க. தலைவரே, அதுக்கு நாம ஒத்துக்கவே கூடாது. ஆமா, நம்ம ஊர் டாக்டர் நம்ம ஊர்ல இருக்கணும் தலைவரே. நம்ம டாக்டர் வெளியூருக்கு அனுப்பவே கூடாது. நம்ம டாக்டர் கூடாது. தலைவரே, நம்ம டாக்டர் மாப்பிளைய காரைக்குடிக்கு கடந்து பாக்குறாங்க. விடக்கூடாது தலைவரே. டேய் ஆபீசர், இப்போ என் மாப்பிளைய கடத்துறா பாப்போம். டேய், இந்த வண்டி போக கூடாது. ரோட்ல
இது கவர்மெண்ட் சமாச்சாரம். நீங்க பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு வந்திருக்க பெரிய அதிகாரி மேல கல்ல தூக்கி போட்டு மண்டைய உடைச்சு விட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்னு அலைவிய. பரவாயில்லையா? என்னையா மிரட்டுறியா? இதுதாயா இந்த ஊருக்காரங்களுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது. எல்லாரும் கிராமத்துல ஒண்ணு சேருங்க, வண்டிய வழிமறிங்க, சீப்பு கண்ணாடிய கல்ல வச்சு உடைங்க, அப்புறம் அந்த பெரிய அதிகாரியை ஜீப்புக்குள்ள கட்டி போட்டு அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைங்க. எனக்கு என்ன கொளுத்து கொளுத்து கொளுத்து. நல்ல ஐடியா சொன்னா அப்படியே செய்யணும். அப்பாட, நம்ம அவார நடிப்புனால கார்த்தி பேல ஈஸியா கடத்திட்டு வந்துட்டோம். யாரு நீ? என் கட்டம் சரியா இருக்கிறதுனால தப்பிச்ச, இல்லன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பாங்க. டாக்டர் பேல சண்டைன்னு வந்தா சட்டை கிளியத்தையும் செய்யும், அதை சமாளிக்கணும். உங்க பிரச்சனை விடுறீங்களா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பாஸ், உங்க ஆளோட ஒரு காரைக்குடின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிங்களா? ஆனா அட்ரஸ் தான் தெரியாது. அப்புறம் எப்படி அவளை பாக்குறது? அட விடுறா, நான் இருக்கல்ல. உனக்கு தெரியுமா? டேய் டாக்டர் பேல, ஒரு காலத்துல காரக்குடியவே நான் கரைச்சு குடிச்சவன்டா. அப்ப அட்ரஸ் தெரியும் சொல்லு. தெரியாது, அங்க போய் விசாரிச்சுக்குருவோம். அது வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ, சித்தப்பா கதை சொல்றாரா? டிரைவர், வண்டியில ஏதாவது சிடி பிளேயர் இருந்தா பாட்டு போடுங்க. மெடிக்கல் வாசல் நிறுத்து. சுகாதாரத்துறை. ஸ்குவாட் வாங்க போறதுக்கு பழைய மாத்திரை மருந்து உள்ள ஒளிச்சு. இந்த கடையில அட்ரஸ் கேட்டா எப்படி பாஸ் தெரியும்? கார்த்திக்னு போட்டிருக்கு. கார்த்திகா பத்தி தெரிஞ்சிருக்கு சார். வாங்க சார், வாங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? டீ காஃபி ஏதாவது? சார், கூல் ட்ரிங்க் ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சேர்த்து போறோம் சார். இங்க வர்றா, மருந்து மாத்திரை வாங்க வந்தாலும் இந்த ஊருக்காரங்க விருந்து சாப்பிடறாப்ல கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. சார், என்ன கேள்வி சார்? ஒரு அட்ரஸ் தெரியணும். யாரோட அட்ரஸ்? கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க. கார்த்திகாவா? கார்த்திக் டாக்டர் இங்க இருக்காரு. கார்த்திகா யாரும் தெரியலையே சார். அதுவும் இப்பதான் கோர்ஸ் முடிச்சிருக்கதா சொல்றீங்க. நான் வேணா ஒரு ஐடியா தரேனே. சொல்லுங்க சார். நீங்க யாராவது மெடிக்கல் ட்ரிப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சுத்துறவங்க. அடடா, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. தேங்க்யூ. நிறுத்து. அங்க பாருங்க சித்தப்பு, காசு ரொம்ப கம்மியா இருக்க. அவரை பார்த்தா மெடிக்கல் ரெப் மாதிரி இல்ல? ரெப்பே தான். நம்மளுக்கு இது என்ன புதுசா? குட் மார்னிங். தேங்க் யூ. எங்க உட்கார்ந்தா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும். இது ஓகே. டேய் தம்பி, வாடங்க. எனக்கு தர முடியாது போ. மாத்திரை விக்கிறவனுக்கு இந்த மது கடைக்குள்ள என்ன வேலை? டேய், என்னடா நான் கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன்றீங்க? குடிக்க போறது 90 கேட்டிங்க. இதுல 2 ரூபாய் என்கிட்ட கேப்ப. கரெக்ட் தான். வா உள்ள போ. ஓகே. தம்பி, அவனை ஏற்கனவே கூப்பிட்டாச்சு. அழகு போய் அங்க உட்கார்ந்திருக்கான். கப்பு நமக்கு புது பசங்க எவனும் இல்லையோ? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசு தானே? அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வணக்கம் வைக்கிறீங்க, அதை வச்சு தான். எனிவே, எதா இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம். உட்காருங்க. டேக் யூர் சீட். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் சார். உதவியா? தம்பி வாழ்க்கையே உங்க கையில தாங்க இருக்கு. என்னது, இவன் வாழ்க்கையே என் கையில இருக்குன்றான். ஒருவேளை பலான விஷயத்துக்கு மாத்திரை கேட்பானுங்களோ? எனிவே, இன்னைக்கு நாள் பூரா இவனுங்களை வச்சு சந்தோஷமா இருந்துட வேண்டிதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, என்ன உதவின்னு சொல்லுங்க பார்ப்போம். கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும். கார்த்திகாவா? ஓ, கார்த்திகாவா? இன்னைக்கு இந்த பேரை வச்சு தான் போதை ஏத்துறோம். கார்த்திகாவும் நானும் டீப்பா லவ் பண்றோம் சார். ஏதோ அவசரத்துல அவ என்கிட்ட சொல்லாம வந்துட்டா. அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார். லவ் பண்றேன்னு சொல்றீங்க, அட்ரஸ் தெரியலன்றீங்க. அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க. 4 நைட்டு 3 பகல் தாங்குவானுங்க போல இருக்கு. இவனுங்களை விட்டுறவே கூடாது. என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க? அது என்னன்னா, நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி. அதான் யோசிக்கிறேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குலத்தொழில். அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்க. நல்லா என்னோட பேசுவோம். எனக்கு ஒரு புல்லு, உங்களுக்கு பிராந்தி. எதுவும் சொல்லலைன்னா கோச்சுக்குருவாரா? டேய் 2 ரூபாய். நீ கத்துற கத்துல 6 முதல்ல சொல்லு. ஒரு காஸ்ட்லி புல்லு எழுதியா? 2 தண்ணி பாட்டில், 5 டம்ளர், அவிச்ச முட்டை, ஆபாயில், சிப்ஸ், சுண்டல். பட் ஒன் திங், யாருக்கு சிகரெட் வேண்டாம். கரெக்ட் சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. டேய் போடா. ஓ சாரி, 2000.
கரெக்டா வச்சிருக்கீங்க. இந்தா. போய்க்கோ, போ. ஆத்தாடி வாங்கி கொடுக்குறாப்லயே ஆறு சொல்லிட்டு நம்மகிட்ட காசை பறிச்சு விட்டானே. மறுபடியும் அப்பா. ஓகே, மை நேம் இஸ் வெங்கடேஷ். வாட் இஸ் யுவர் நேம்? கார்த்திக் சார். கார்த்திக். கார்த்திகா. ஆஹா, உலகத்திலேயே பேர் பொருத்தம் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்ல. அகைன் பிரதர், இது சாதாரண பார்ட்டியா நினைக்காதீங்க. ஓசி பார்ட்டி. கார்த்திக்கோட கல்யாண பார்ட்டி. தைரியமா கப்பு 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 நடிங்க. என்ன மாதிரி? You? You? Cheers. தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே? ஓகே சார். ஓகே? ஓகே. எப்படி இங்க குடிச்சிட்டு பேசுறோமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவோம். பழம், ஐயோ, மட்டன், முட்டை. இன்னும் ஏதாவது. நான் எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்றேன். அதாவது அளவு சாப்பாடு. ஏது இது அளவு சாப்பாடா? கார்த்திக், கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் சார். இந்த மேட்டரை புடிச்சுக்கிட்டாயா? என்ன கொடுக்குறான்? நண்டு பாத்தீங்களா? செத்து போச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க, கோழிக்கொடை துப்பாக்கி மாதிரியா இருக்கு. இருக்கிற ஜந்துலாம் சுட்டு தின்னுட்டு சுடுற மாதிரி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் முட்டை. சாப்பிட்டுமா? இது பொறுமையா சாப்பிடுங்க. வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க. டேய், பகல் பூரா குடிச்சான், ராத்திரி ஃபுல்லா தின்னான். எப்போ வெடிப்பானே தெரியல. எனக்கு ஒரு டவுட். வெடிதானே வெடிக்கும், இவ எப்படி வெடிப்பா? வெடிச்சா சொல்றேன். டேய் விடுடா. வார போறதுக்கு வவுத்து மேல கல்ல போட்டு பாவம் ஒடி சித்தப்ப ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல. டேய், ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டேன். 6 புள்ள ராவா குடிச்சு விட்டு மல்லாந்து போய் படுத்து கிடக்குறான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த இவர் யோசிச்சாரு. அத கவனிச்சிங்களா? என்ன? கார்த்திக் கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு. அதுல தான்டா குழப்பமே வந்தது. வரட்டுமே, ஆனா கவிதை மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா? டேய், நீ என்ன திருந்த மாட்டியாடா? அது எப்படி திருந்துவான்? அந்த வார்த்தையை சொல்லி தானே இவன் அவனை போல்டாக்கி வச்சிருக்கான். கல்ல இவன் மேல போடக்கூடாது, அவன் மேல போட்டு கொள்ளணும். அதை செய். டேய், உண்மையை சொன்னா இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தாண்டா படுறோம். நீ ஜெயிக்கணும், புரிஞ்சுக்கடா. பிரதர், பிரதர், எந்திரிங்க பிரதர், எந்திரிங்க. ஊருக்கு வெளியே குட்டை இருக்கு. சீக்கிரமா போய் 2 பாத்ரூம் போயிட்டு குளத்துல குளிச்சு ரெடியாங்க. நீங்க நேரத்திலேயே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. இப்போ சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம் வரியா. நான் வண்டியில உட்கார்ந்திருக்கேன். ஏண்டா இவனை பெக்கும் போது வவுத்துல அண்டாவை கட்டி பெத்து விட்டுருப்பாங்களா? மொத்த காசையும் கரைச்சிட்டு தான் விடுவான் போல இருக்கு. நெய் பொங்கல். நெய் பொங்கலுக்கு இந்தியாவில 7 ஹோட்டல் ஃபேமஸ். அதுல 2 ஹோட்டல் தமிழ்நாட்டுல. அதுல இது ஃபர்ஸ்ட். என்ன மறுபடியும் கொடுக்குறோம்? சாப்பிட்டுட்டு கார்த்திகாவை காட்டிடுவீங்கல்ல? நான் வந்து காட்டலைனாத்த இவரை நம்ம காட்டிட மாட்டோமா? கார்த்திக் கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன். கரெக்ட் தானே? அகைன் நெய் ரோஸ்ட். இது எனக்கு தான். கொண்டாங்க. அந்த கார் ஓவர்டேக் பண்ணு. அது இருக்காங்களான்னு பாப்போம். டேய், காருக்குள்ள எப்படியா இருப்பாங்க? தம்பி, வர ரைட் இருப்பா. ரைட் எடுப்பா. ரைட் 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 ரைட். டேய், மறுபடி ரைட். டேய், அவன் ரைட்டுங்கிறான், நீ ராங்காவே சுத்திக்கிட்டு இருக்கிற. டேய், அவன் ரைட்டா சுத்துறான். கம்முறா. ஏன்டா இப்படி சுத்துற? இப்ப சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்ல? எது? கொஞ்சம் சாப்பிட வேணா? ரைட் திரும்பி நிப்பாட்டு. சண்டால பேல வெயிட் பண்ணுங்க. பண்ணி தொலைக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த ஏரியாவில் புதுசா கார்த்தியாங்கிற டாக்டர் யாரா இருக்காங்களா? ஏயா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதைத்தான் நேத்து அவங்க வந்து கேட்டு போனாங்க. இன்னைக்கு நீ வந்து கேட்கறியா? ஏற்கனவே கேட்டானுங்களா?
ஏய் அண்டா வைடா அங்கே நில்லு ஓடாதடா டேய் நில்லுடா என்ன விரட்டாதீங்க எனக்கு ஓட தெரியாது பேர் போறத சொல்லி எங்க பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டடா நில்றா கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் பேர் பொருத்தமா பாக்குற டேய் ஒண்ணதான்டா நார் நாரா உரிக்கிறமா இல்லையான்னு பாடுறா இது கார்த்திக் கோஷ்டியாச்சே டேய் அப்படி நில்லு பைய அப்படி அங்கிட்டு திரும்பி பாரு ஐயோ பார்த்தா விட மாட்டானுங்களே அங்க நிக்கிறது நம்ம பொறுக்கடி அக்கா மாதிரி இல்ல அது அவளேதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் பாஸ் இவள பிடிச்சா அவள பிடிச்சிரலாம் கரெக்ட் அதுக்கே என்ன பிடிச்சிருக்க டேய் வாங்கடா சிஸ்டர்னு கூப்பிட்டதுனால நர்ஸ்னு நினைச்சுக்கிடுச்சோ பொறுக்கடி டாக்டர் பொறுக்கடி உன் உதவி கேட்டு வந்திருக்க அப்படி பார்த்து பார்க்காத மாதிரி பொரியம்மா இனி டாப் கீர் போற்ற வேண்டியதான் அந்த கட்டை அடிக்கிறியா அடியே பொறுக்கடி உன்னை விடவே மாட்டபடி விடாதடி இதை எதுக்குடா குறுக்க ஓடுற புடி புடி என்ன நாயகி விரட்டுதா இப்படி ஓடுறான் ஐயோ இங்கே வந்துட்டானுங்களா ஐயோ ஏய் செவரி ஏறி குதிக்கிற உன்னை நான் விட மாட்டேன்டி எங்க ஓடாலும் ஐயோ படிக்கட்டுலாம் சிவரா இருக்கே அப்படியே படுத்துக்க இவன் கார்த்திகே தாடிக்காரன் அதான் இவன் டவுட்டு ஐயோ தயிர் சாதம் அப்பா அப்பா நம்ம மேல ஏறி போய் கூட நம்மளை கண்டுபிடிக்கல ஏய் மார்க்கெட்டுக்குள்ள ஓடாத சட்டிவான உடைஞ்சிரு அட நில்லுங்கடா தக்காளி தக்காளியில அடி வாங்குவ புடிங்க அட புடி வாமா பொற்கொடி அப்பா நின்னுட்டாடா அழகப்போ உனக்கு ஆப்பிள் பெரிய பத்தா இந்த உனக்கு ஆப்பிள் ஜூஸ் அம்மா இந்தடா உனக்கு சாத்துக்குடி உனக்கு நெல்லிக்காய் அப்பா மாட்னியா மெதுவா 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 போ ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற நீயா? வா, வா. பைய போ பைய போ விரிச்சிட வேண்டியதுதான் ஐயோ மெதுவா 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 அப்படித்தே அப்படித்தே எரியுது 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 எரிய விட்டு எரிய விட்டு எரியுது ஐயோ ஐயோ ஒரு கடியேறி இறக்கி விட்டு போயிரு மசாலா தடவிட ஐயோ வேண்டியது அந்த இடத்துல எல்லாம் பல்ட்டி அடிக்கிறா என்னடி அம்மியில போட்டு அரைக்கிறாப்புல அரைக்கிற காதுதே காதுதே ஐயோ என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு இப்போ பொரிச்சிட வேண்டியதுதான் ஐயோ ஐயோ சுடுதே 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 ஹை எழுதிட்டு இருக்கே 93 ரூபா கோட்டு மாட்டிக்கிட்டியா இப்ப பாரு மாட்டது யாரு நீங்க தான் இருக்கியா ஆமா ஒண்ணு சைடிஸ் ஏய். மாட்டினதே தெரியாம ஓடிட்டு இருக்கியா டாக்டர் மாட்டினடியா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ விட குள்ளமா இருந்துகிட்டு குதிரை மாதிரி ஓடுறாள நின்று ஐயோ எதுக்கு ஐயோ கொஞ்சம் வேகமா வா காப்பாத்துங்க என்னோடது ஏய் உடே உடே டேய் உடா டேய் உடா கவர்மெண்ட் அலோ பண்ணாலும் பப்ளிக் டிஸ்டர்ப் தாங்க முடியல அடி பாவி ஜாக்கி ஜான் மாதிரி டீ வெடிக்கிறாளே போதும் போதும் லக்கேஜ கழட்டி விட்டுற வேண்டியதுதான் போச்சு போ பைக்கா ஏய் அவனை விடக்கூடாதுடா புடிங்கடா புடிங்கடா ஏய் பைக் எடுத்து போறா பாரு புடி ஏய் ஏய் நில்லு ஏய், போடா நில்லு. நில்லுங்கடா ஏய் மாட்டினியா அடியே பொறுக்கடி அங்க சுத்தி இங்க சுத்தி முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா பிளாக் பண்ணுங்கடா மிளகா தூளா பூசுற நாங்க எப்பவுமே சேஃப்டி சேஃப்டி சுத்தா போடுறீங்க வா 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 சிஎஸ் சேஸ் டேய் நான் கால இருக்க ஓட நீ குடிச்சிட்டு இருக்கியா ஓடுறா 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 இல்ல வேற இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து நம்மள கண்டுபிடிக்கல என்னடி அந்த பசங்கல்ல கார்த்திக் கோஷ்டி ஆமா அவனுக்கு எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி இங்கயா என்னடி சொல்ற ஆமா
அவனுங்க என்ன வேற பாத்துட்டானுங்க. ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எப்ப வேணா உன்னை தேடி வரலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ என்னடி பயமுறுத்துற? இப்போ என்னடி பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட. ஐயோ வேணாடி, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாம்? சரி விடு, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? என் வீட்டை பாத்துட்டானுங்க. எப்படியும் நாங்க தான் திரும்பி வருவேன்னு வாசல்லையே காத்து கிடப்பானுங்க. டேய் கார்த்திக், அவ எங்க சுத்தி இந்த வழியாத்தே இந்த வீட்டுக்கு அவ வந்தானு. பாவ யாரு பெத்த பிள்ளைய காலையில இருந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கானடா. அப்புறம் என்னடி ஆகும்? என்ன ஆகும்? நடுராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. பொறுமை இழந்து கேட் ஏறி குதிப்பானுங்க. அழகப்பு என்ன ஒரு மாதிரி இருக்கு. டேய் ஏன்டா பயப்படுறிய? கருப்பு சாமி மாதிரி நாரிக்கு வாங்கடா. சித்தப்பு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு. எதுக்குடா? தூரத்துல ஏதோ ஓனாய் ஊழ வர சத்தம் எல்லாம் கேக்குது சித்தப்பு. தெருநாய் ஊழ விட்டுருக்கும்டா. ஏன்டா பேசாம வாடா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே. என்னடா கதவு திறந்தே கிடக்கு. அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல, ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். பேசாம திரும்பி ஓடிடலாம். தூசி தப்பட்ட நூலா மடைக்குனா பயந்துகிட்டு நான் இருக்கல்ல, தைரியம் இருங்கடா. நீ இரு, நான் போறேன். பாஸ் என்ன பாஸ், சின்ன பிள்ளை மாதிரி. ஒண்ணு உள்ள வாங்க, இல்ல பயந்தா வெளில போயிடுங்க. நான் வெளில இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வெளியில? உள்ள வாங்க. என்ன ஆவி பேசுது? டேய் ஆவியும் இல்ல கோபியும் இல்ல, ஒரு பெரியவர் உள்ளவான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல. என்னன்னு போய் கேட்கலாம் வாடா. ஆமா நீங்க எல்லாம் யாரு? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். பொற்கொடியா? அவன் என் பேச்சு தான் மேல இருக்கா. நீங்க? ஐ அம் டாக்டர் ராமநாதன், எம்பிபிஎஸ் கம்ப்ளீட்டட். நீங்க? மிஸ்டர் அழகப்பன், பைசால் ஹோட்டல் ஓனர். ஓ மை காட். மை நேம் இஸ் செந்தில். ஐ சி. மை நேம் இஸ் கார்த்திக். ஹலோ. இன்னும் யாராவது இருக்கீங்களா? கம் ஆன். வாங்க 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 வாங்க. ஐயா, என்னங்க இது? வீட்டுக்கு வந்தவங்கள பயமுறுத்திட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்களா இங்க வாங்கப்பா. வாங்க. இந்த அப்பத்தா நல்ல அப்பத்தா. ஆமா அந்த பெரியவர் யார அப்பத்தா? அது என் வீட்டுக்காரரு தான். அவர் அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசி விளையாடிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க மேல போ. மேலையா? அட மாடிய சொன்னேன்ப்பா. வாங்க வாங்கப்பா உள்ள வாங்க. ஆமா நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். ஓ பொற்கொடியா? அவ என் பேத்தி தான். உட்காருங்க உட்காருங்க. விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? தவளை பக்கோடா, பாம்பு சூப்பு மனிதன். என்ன பிடிக்கலையா? சரி விடுங்க, ஓனா சூப்பும் பல்லி பஜ்ஜியும் செஞ்சு தரேன். அட நீங்க எல்லாம் வெஜிடேரியனா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன். ஏன் போறீங்க? இருங்க, சாப்பிட்டு போலாம். அம்மா ஊரோரம் புளியமரம் உளுத்தி விட்டா சலசலக்கும் நான் பிறந்த டாக்டர் பேல நான் தான்டா. நீ சொன்னாப்ல அது பேய் விடுதாடா. அப்போ சொல்ல ஓடி போயிரலாம். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னடா அப்படி அறவே காதுல வருது? ஓடியாரு ஓடியாரு ஓடியாரு. பாத்ரா பாத்ரா ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நன்றிலாம் எதுக்குமா? ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ண வச்சீங்க. நாங்க வரோம்மா. இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. நீ நிம்மதியா இருக்கலாமா? நாங்க போயிட்டு வரோம். வாங்கடே. நானும் போயிட்டு வரேம்மா. வராங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. எங்கள்கிட்ட காஞ்சனா வேலை காட்டுறியா? நாங்கன்னா எமனவே எழுப்பி எல்லூருண்ட கொடுத்தவங்க. என்ன பேய் வசம் போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா? ஐயோ கார்த்திக், செம்ம பில்லியன் போ. இப்படி
போதும் நிப்பாட்டு. இந்த டுமாங்குரி வேலை எல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன்னு மரியாதையா சொல்லு, இல்ல இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ஏன் பிளட் கேன்சரா இல்ல வேற எங்க நிச்சயம் பண்ணிட்டாங்களா? ஆமா. மாப்பிள்ள ஃபாரின்ல இருப்பாரு. கார்த்திக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லித்தானே ஏமாத்துவாங்க. ஏய், கார்த்திக் அங்கன்னு மரியாதையா சொல்லு. இது பாரு கார்த்திக், வெயிலுக்கு பயந்து பாம்பு நிழல்ல ஒதுங்கின தவளை மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. இத நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் இஷ்டம். நாளை காலையில அரளிப்பாறை முருகன் கோயில்ல 10 to 12 முகூர்த்தம். விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ. வேமா வாங்கடா. ஹே கார்த்திக், வாட் a surprise. ஏனி நான் சொன்னேன்ல. Thank you கார்த்திக். எதுக்கு? நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே, அதுக்கு தான். வாழ்த்துறதுக்கு, அதுவும் உங்களை. கொடுமை. இந்த மங்கி மண்டையை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம். பாக்குறான் பார், கொரிலாக்கு பாருங்க, குட்டி கொரிலா மாதிரி. இது பாரு கார்த்திக், வந்தமா வாழ்த்தனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்லல. ஏய், எதுமா நல்லா இல்ல? உன் ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிட்டு நீ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க. அது எங்க ஊரோட வழக்கம். இங்க பாரு கார்த்திகா, நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம ப்ளூ கிராஸ் போன் பண்ணி இந்த ஆளை பிடிச்சு கொடுத்துரு. அது உனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த 3000 ரூபாய் இருக்கு, நல்லாவே நடிச்ச. இப்படி ஏதாவது பஸ் பிடிச்சு ஓடி போயிடு. இந்த வெயிட் செட் வேணா கூட வச்சுக்கோ. கிளம்ப அப்படி. என்ன பேசுனது 2000 தானே, அப்புறம் என்ன? இல்ல, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். எனக்கு என் வைஃப் தான் தேவை. என்ன டார்லிங், உங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறேன். என்னது ஹஸ்பண்டா? ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், என் ஃபேமிலி மேட்டர்ல நீ தலையிடாதே. நான் ஃபேமிலி மேட்டர். டேய், என்ன? ஐயோ ஐயோ, யார் நினைச்சிட்டு இருக்க நீ? ஹஸ்பண்ட் சொல்ற, ஹஸ்பண்ட். கை நீட்டி அடிக்கிறியா? அறிவு இல்ல? அதுக்கு நீ யாரியா? நாங்க அனிமல் பாதுகாப்பு ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஏங்க, தாலி கட்டின புருஷனை இப்படி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? எந்திரியா, அமெரிக்காவுல இருந்து அடி வாங்க வந்த பனியங்கள் ஜோதின்னு நினைக்காத. இதுனா இந்த ஊர்ல பண்ற சடங்கு. கட்டின உண்டாட்டியே கை விடக்கூடாது. ஏய், பக்கத்துல வந்தா கொன்றுவேன். மரியாதையா ஓடி போயிடு. என்னையா ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல, தைரியமா போயா. யோ, உன்னை பார்த்து நாங்க தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? போயா. அது கூட விட்டு தள்ளண்டி. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போறேன்னு சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது. நீங்க என்னடானா புருஷன் உயிரை புடிச்சு எமங்கிட்ட கொடுத்துருவீங்க போல இருக்கே. அவன் எனக்கு புருஷனும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. போதுமா? கார்த்திகோ, ஏய் சும்மா ரெடி. எல்லாம் உன்னால வந்தது. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சிட்ட. என்ன நடிப்பா? நான் நினைச்சேன். ஏய் குண்டு, இதெல்லாம் உன் வேலை தானா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத கார்த்திகா. ஏய் நடி பாக்குற, கண்ணை நோண்டிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதடி. நான் அந்த அழகுப்பட்ட டீமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவங்க கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவாங்க. டேய், அந்த கழுகு கொக்கே, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த கல்யாணத்துல சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் நைஸா பேசி பின்னாடி மண்டபத்தை தூக்கிட்டு வந்துருங்க. பெரிய இடத்து கல்யாணம், மந்திரத்தை நன்னா ஜோரா தூக்கி சொல்லணும் மாமா. நன்னா சொல்லிடுவோம். ஏரியாவிலேயே நம்பர் 1 இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டணும். டேய் கழுகு, என்னடா நம்ம லக்கு
ஓப்பனிங்லேயே மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? கல்யாணத்தை நிறுத்த 2 பேரு ஐயர் கட்டப்ல வந்திருக்காங்க. தூக்குடா அவங்கள. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்தை நிறுத்துவன்னு சொல்லுவே நீ? அண்ணா அண்ணா சொல்றா. நம்பர் 1 கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு சொன்னேனா ஃபர்ஸ்ட் ஹாப் விட்டுட்டு செகண்ட் ஹாப் புரிஞ்சுக்கிட்டேல. ஐயோ இங்க பாருங்கண்ணா, பொண்ணோட தோப்பனார் தானே கால் பண்றார். முகூர்த்தத்துக்கு நாளி ஆகுதுண்ணா. டாக்டர் நம்பர் தான். ஏண்டா கழுகு, நம்ம தப்பா தூக்கிட்டோமோ? இவதான் கார்த்திக், என் தம்பி. ஹலோ. இது ஜான். ஹாய். ஹலோ. இது டாங்கோ, யூஎஸ்ல எங்க ஒர்க் பண்றாரு. இது மனோ, இது ஜெய். ஹலோ. இவர்தான் பொண்ணோட அப்பா. இவர் எங்க ஊர் தலைவர். வாங்க 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 உட்காருங்க. யாரா இவன் ஆட்டோல இறங்குறவன்? கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தவ மாதிரி இறங்குறான். இதுல எந்த வாசல உள்ள நுழைஞ்சு கல்யாணத்தை வணக்கம். வணக்கம். என்ன தங்கத்தை தலைக்குள்ள விட்ட மாதிரி இருக்கேன். தனியா போய் சிக்கி சீரழையதை விட இவனை கையில வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டி. என்ன தனியா பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, உள்ள நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தனியா போய் பேசுவோமே. கரெக்ட். வாங்கடா. பன்னீர்லாம் வர விருந்தாளிக்கு தெரியுமா? நாங்கன்னா பொண்ணு விடுமா, நம்ம மாப்பிள்ளை விடல. இந்த பூவை வச்சுக்க அழகா இருப்ப. ஐயா ஐயா டேய், இப்படி டிசைன் டிசைன் ஆடி வாங்குற உடம்பாடா இது? ஏண்டா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்கிட்டே வந்து எங்க வீட்டு கல்யாணத்தை நிப்பாட்டவா சொல்ற? பார்வைகளா கொத்துங்கடா. அழகா போ பொற்குடி. ஐயோ மிஸ்டர், அது ஏன் ஃபோன் தான், எடுத்து கொடுங்க. இந்தா. ஹலோ. ஆமா நிறுத்திட்டாங்க. அடி பொளக்குறாங்க. வைடி போன. யார் போன்ல? உன் பொண்டாட்டியா? இல்ல கீப்பு. கீப்பா? ஐயோ இப்படி ஊன்றாங்களே. நீ இங்கிட்டு போ. டே டவுட்டு, நீ அந்த பக்கத்து போ, நான் மேல மாடிக்கு போறேன். சித்தப்பு, நான் பத்திரிக்கை வைக்கல, நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல வரதுக்கு பணம் இருந்தா போதும், பத்திரிக்கை தேவையில்லை. பாஸ் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஆமாடா, நீ விரும்பின பொண்ணை உனக்கே கட்டி வைக்கிறோம். நீ பக்கத்துல போய் எதுவுமே தெரியாத மாதிரி நில்லு, மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டேய் போங்கடா. ஐயோ என்ன பண்றது? பொற்கொடி, கல்யாணத்துக்கு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். உன்னை தயவு செய்து வர வேண்டாம்னு சொல்ல வச்சிடாதம்மா, ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்க. என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? கெஞ்சிருமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அங்க பாருங்க, மண்டபத்தை சுத்தி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மள மீறி எதுவும் நடந்துராது. ஐயோ ஆனந்தமே. கல்யாணத்தை நடத்த போறீங்க? டவுட், நீ அவுட். ஏய் ஏய் யாரா இது? கதவு தர. ஏய் வணக்கம். வாங்க வாங்க. ஏ கழுகு, ரொம்ப பசிக்குது, முதல் பதிலே உட்காந்து சாப்பிடலாம்டா. யோ கொஞ்ச நேரத்தை தாலி கட்டிட்டு வாங்க, கல்யாணம் முடிஞ்சா சாப்பிடலாம். பொறுமையாரியா? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப பசிக்குதா? ஆமா. அப்படின்னா உடனே சாப்பிட்டுருங்க. கல்யாணம் முடிஞ்சுதான் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் உங்களால சாப்பிடவே முடியாது. ஏன்னா இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல. அப்படியா? ஆமா, அதை தடுத்து நிறுத்த தானே நாங்களே வந்திருக்கோம். இருங்கப்பா, எதுக்கு நடிக்கிறீங்க? ஏன் என்ன தூக்கிட்டு வந்தீங்க? சொல்லிட்டீங்க. ஐயோ காரணத்தை கேக்குறானே. காரணத்தை கேட்டா அதுக்கு 2 முத்து முத்து வாங்கலே. யாரடா நீ? ஐயா நீயா? நீயா? ஏண்டா உன் கூட 2 பேர் இருப்பாங்களா, அவங்க எங்க? மண்டபத்துல இருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்த. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு இவங்க 2 பேர்த்தையும் ஆளக்கானா எங்க போனாங்க? அதோ ஊதா கலர் சட்டை போட்டிருக்கான் பாரு, முடிஞ்சா அவன் மேல கை வச்சு பாருங்கடா. அவன் தானே கல்யாணத்தை நிறுத்த போறான். அட குரங்கு போயில கல்யாண வீடியோல மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கானே. டேய், அந்த ஊதா கலர் சட்டை போட்டவனை தூக்கிட்டு வாங்கடா. தூக்க போறீங்களா? அப்ப தூக்கிருங்க.
ஓம் தாம் தோம் கணபத்யாசனாத்ரமா ஓம் கருங்க கணபதி மூர்த்ததே நமஹ ஓம் சுமுகாத்ரமா ஏகதந்தாத்ரமா ஓம் கபிலாத்ரமா ஓம் விஜயகர்ணகாத்ரமா கலசத மேல போடுங்க. என்னடா சிரிக்கிறா? அதானே புரியல. என்னைய அடிச்சாப்ல நீங்க கல்யாணத்தை நடத்திட முடியாது. கல்யாண மண்டபத்துக்குள்ள என் டீம் நிறைய இருக்காங்க. கூட வந்தவங்களே காட்டி கொடுத்தா கல்யாணத்தை எப்படிதான் நிறுத்த முடியும்? அதே விளக்க கேட்கிறாருல்ல, என்னவே அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி என் தலைவனை கொஞ்சம் கவனி. அதான் ஊன்ட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? பாருங்களா? ஐயோ, இனிமே டாய்லெட் வந்தா கூட சொல்ல முடியாது போல இருக்கு. அப்பாவி, இங்க கேமரா வச்சுதான் எல்லாத்தையும் நோட் பண்றானா? ஐயோ, என்ன எல்லாம் கட் ஆயிடுச்சு? மாப்ள, கேபிள்லயா படம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்ன கூட விடாம என் டவுட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த கல்யாணம் நிக்க போகுது? மதியாரி அங்க கட்டுல அவுத்து விடு. வேணும்னா இந்த வாராரே பிரின்சிபாலு இவரை வச்சுக்க, உனக்கு நல்லா பாடம் எடுப்பாரு. இவனை அவுத்து விடு. ஓன் கேபிள் மட்டும் இல்ல, ஊர் கேபிள் மொத்தமும் கட் பண்ணி விடுவான். யாராவது கதவு திறந்துருக்கடா. பாஸ், ஆபத்து. என்னடா சொல்ற? மண்டபத்துல யாரோ வீடியோ கேமரா வச்சு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். நான் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன் பாஸ். முட்டாள்.